ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மாத்தியோசி மேக்ஸிஸ். நம்ம பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுதுள்ள தேர்வர்களுக்கு ஹெச்சிஎஃப் அண்டு எல்சிஎம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதர்வைஸ் கால்டு ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். தமிழில் பார்த்தீங்கன்னா மீ சேமா, மீ போவா, மீ பேவா, அவங்க பாட்டும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி தமிழ் வார்த்தைகள் இருக்கும். ரைட்டுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்முக்கு தமிழில் பார்க்க வேணான்னு சொல்லலை, தயவு செய்து இங்கிலீஷில் பாருங்கள். ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அப்படின்னு கணக்கு வந்துச்சுன்னா தயவு செய்து ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருவாங்களோ அதை வச்சு கணக்கு போடுங்க. ரைட்டுங்களா? ஏன்னா மீ சீமா, மீ பேவா, மீ போவா, அப்புறம் மீ போ மா வரும். இதில் எதை சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக தான் இருக்குவாங்க. ரைட்டுங்களா? ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்க மீச்சிறு பொது மடங்கு, மீச்சிறு பொது வகுத்தி, இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னவோ எனக்கு அந்த மாதிரி நான் கொஞ்சம் அது தமிழில் கொஞ்சம் என்ன கேட்குறாங்கன்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியாது. அதில் இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னா அழகாக போட்டுடலாம். ரைட்டுங்களா? இது ஒரு சின்ன அட்வைஸ் தான், ஒரு ரெக்வஸ்ட் கூடன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கணக்கு மட்டும் ஆங்கிலத்தில் கேள்வியை படித்து புரிந்து கொள்ளவும். என்ன கேட்குறாங்கன்னதை இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை பாருங்கள். ஓகே, ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னு நிறைய டைப்புன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே ஒருத்தர் என்ன கேட்டார், டைப்புலாம் கிடையாது கணக்கில்னு சொல்லிட்டேன். திரும்ப நானே டைப்புனா இவருனா இவரே வேணான்றாரு, அப்புறம் ஓனன்றாருன்னு சொல்லுவாங்க. ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னா நம்பரை வச்சு கேட்பாங்க, ஆல்ஃபபெட் வச்சு கேட்பாங்க, ஆல்ஃபபெட்டில் பவரில் வச்சு கொடுப்பாங்க, நம்பரில் பவரில் வச்சு கொடுப்பாங்க. சரி, இப்போ பின்ன கணக்குகள்னு இருக்குது. பின்ன கணக்குகள் சாதாரணமாக 5, 10, 25 அப்படின்னு கொடுக்காம 5/7, 10/13, 8/24 அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா, பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா எப்படி ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். நானாக எதுவும் எடுத்து பேஸ் பண்ணி கணக்கு நடத்தலை. இப்போது அதுக்கு முன்னாடி ஹெச்சிஎஃப் அண்டு எல்சிஎம் ஃப்ராக்ஷனில் பின்னத்தில் கொடுத்தா அதுக்கு என்ன ஃபார்முலா, எப்படி போடணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக 2 ஒரு 4. இதில் இந்த சின்ன நம்பர் மல்டிப்பிளில் இந்த நம்பர் 4 வரும். அப்படி இருந்துச்சுன்னா இவர் தான் ஹெச்சிஎஃப், இவர் தான் எல்சிஎம். அப்போ 2,4க்கு ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இதை ரெண்டுத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல சார், இது 2 சார், இது 4 சார். அப்படி இல்லை. எப்பவுமே ஹெச்சிஎஃப் என்பது எல்சிஎம்ஐ விட சின்னதாக இருக்கும். இந்த விஷயம் ஃபஸ்ட்டு தெரியணும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு முதல் விஷயம், சின்ன நம்பரோட மல்டிப்பிளில் அடுத்த நம்பர் வந்துச்சுன்னா நான் சொல்கிறது 2க்கு தான். 3 நம்பர் 4 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போவும் வரும், பட் அதோட மல்டிபிள்ஸில் வரணும். அது கணக்குக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன்னதுக்காக அதில் எதனா ஒரு நம்பர் கொடுத்துதான்னு வச்சுக்கோங்களேன். சின்ன நம்பர் தான் ஹெச்சிஎஃப்னு சொன்னீங்க, பெரிய நம்பர் தான் எல்சிஎம் நீங்கள் தானே சொன்னீங்கன்ட்டு என் மேலே பழிய போட்டக்கூடாது. ரைட்டுங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அதுக்கு விஷயம் புரியணும். அப்போது நான் சொல்கிறது இந்த இடத்துல 2 நம்பர், 3, 4 நம்பருக்குனாலும் அந்த கான்செப்ட் தான். சில இடத்துல கொஞ்சம் உதைக்கும். ரைட்டுங்களா? அந்த உதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நவுந்து போயிடணும். இப்போ இருக்கிற இந்த 2 நம்பரில் சின்ன நம்பரோட மல்டிப்பிளில் பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னும் போது சின்ன நம்பர் தான் ஹெச்சிஎஃப், பெரிய நம்பர் தான் எல்சிஎம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எப்போவுமே ஹெச்சிஎஃப் என்பது எல்சிஎம் விட மிகச்சிறியதாக இருக்கும். மூணாவது விஷயம், அந்த 2 நம்பரை 2யும் 4யும் பெருக்குனா அதோட ஹெச்சிஎஃப்பையும் எல்சிஎம்மும் பெருக்கிறதுக்கு சமம். ஈர்னாங்க 8, ஹெச்சிஎஃப் 2, எல்சிஎம் 4 பெருக்குனா ஈர்னாங்க 8. சும்மா புரியணுமேன்றதுக்காக வேறு நம்பர் போட்டாலும் கணக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரு எண்களை பெருக்கினால் அதன் ஹெச்சிஎஃப்பையும் எல்சிஎம்மையும் பெருக்கத்திற்கு சமம். இது ஒரு ஹெச்சிஎஃப் எல்சிஎம்முக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ரைட்டுங்களா? அதை வச்சுட்டு நிறைய கணக்கு வரும். ஓகே, இப்போ இந்த விஷயம் 3 விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஹெச்சிஎஃப் ஆல்வேஸ் லெஸ் தென் எல்சிஎம். ரைட்டா?
சரி, அதாவது ஹெச்சிசிஎஃப் மதிப்பு எல்சிஎம் மதிப்போட கம்மியாக இருக்கும். உங்களை ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்கன்னா மதிப்பு கம்மின்னு அர்த்தம். ஒரு கணக்கு கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்கன்னா மதிப்பு அதிகமாக வரணும்னு அர்த்தம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரெட்டப்பட நம்பரே ஒரு 5 நம்பர் கொடுக்குறாங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்கன்னா மேபி சிங்கிள் யூனிட்டில் ஹெச்சிசிஎஃப் வரலாம், அல்லது ஓர் இலக்க எண்ணாக இருக்கலாம், இல்லைனா 2 இலக்க எண்ணாக இருக்கலாம். இதை எல்சிஎம் கேட்டாங்கன்னா 10ன்னு எல்லாமே ரெட்டப்பட நம்பராக இருந்தால் எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா மேபி ரெட்டப்பட நம்பரில் வரலாம், சில நேரத்தில் 3 இலக்க எண்ணாகவும் இருக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இங்கே வாங்க. டினாமினேட்டர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்க, பின்னத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF of numerator denominator of LCM of denominator. ரைட்டுங்களா? இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அது அப்படியே வந்துடணும். நியூமரேட்டருக்கு HCF எடுத்துடணும், கீழே HCFக்கு ஆப்போசிட்டு LCM. இப்போ இதை LCM கேட்குறாங்கன்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்லுக்கு ஆப்போசிட், LCMக்கு கீழே ஆப்போசிட் வந்து HCF, டினாமினேட்டருக்கு HCF எடுக்கணும். அப்போ இதை வேறு விதமாக ஆன்சராக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்காக கொடுத்து பார்த்தாங்கன்னா மேலே HCF ஆஃப் நியூமரேட்டர்னா HCF அப்படின்னா சின்ன நம்பராக இருக்கும், கீழே எல்சிஎம் நம்போது பெரிய நம்பராக இருக்கும். அதே மாதிரி எல்சிஎம் நம்பர் கொடுத்துட்டு பின்னத்தில் எல்சிஎம் கேட்குறாங்கன்னா மேலே எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர்னா மேலே பெரிய நம்பராக இருக்கும், கீழே HCF அப்படின்னா சின்ன நம்பராக இருக்கும். இவ்வளோ தான். இதுதான் கான்செப்ட், இதுதான் விஷயம். அப்போது அந்த எண்களை பார்க்கும் பொழுதே இதுக்கு HCF எடுக்கலாம், எடுக்க வேணாம். இல்லை ஆன்சரு மேலே சின்ன HCF கேட்குறாங்களா, அப்போ மேலே சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர், 4 ஆன்சரில் எது இருக்குது? ஒன்று கண்ணே கண்ணுனா அடிச்சுட்டு வந்தே இருந்துருக்கு, மற்றதை பற்றி கவலையே படாது. எல்சிஎம் கேட்குறாங்களா, மேலே பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர், ஒன்று கண்ணே கண்ணுனா அதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. 4மே ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா கணக்கு போட்டு ஆகணும். ஓகே, இப்போ இங்கே வாங்க. இப்போ இந்த கணக்கில் HCF ஆஃப் ஐ திங்க் எல்லா கணக்குமே இதில் HCF தான் இருக்குது, LCM எதுவும் மாட்டல, வரும்போது பார்க்கலாம். எல்லா கணக்குமே HCF தான் இருக்கிற மாதிரி. 2/3, 8/9, 64/81, 10/27 இதுக்கு HCF கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? HCF அப்படின்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் LCM ஆஃப் டினாமினேட்டர். அதாவது HCFனா மேலே சின்ன நம்பரு கீழே பெரிய நம்பரு. அது பிரகாரம் பார்த்தா சி வராது, டி வராது, ஏவும் வராது. ஏன் ஏ வராது? மேலே 2 இருக்கிறதுக்கு சின்ன நம்பர், கீழே 3 இந்த இருக்கிறதுல சின்ன நம்பர், ரெண்டுத்துலையுமே சின்ன நம்பர் கான்செப்டே வர கிடையாது, அடிபட்டு போயிடும். அப்போ கண்ணை மூடிக்கிட்டு 2/81 இவர் தான் ஆன்சர். ரைட்டுங்களா? அப்போது இதை கணக்கு போடணுன்னு அவசியமே இல்லை. 2, 8, 10, 64க்கு HCF எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 3, 9, 27, 81க்கு LCM எடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன விஷயம்? HCFனா என்ன, LCMனா என்ன? HCF பின்னத்தில் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, LCM பின்னத்தில் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, அது என்ன மேட்ரு, என்ன கான்செப்டு, லொட்டு லொசுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இதை உக்காந்துக்கிட்டு கணக்கு போடணுன்னு அவசியமே இல்லை, அப்படியே பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இதுக்கு எதனா தேவையா, ஃபார்முலா தேவையா? தேவையில்லை. எது தேவை? நமக்கு விஷயம் தேவை. ஓகேவா? சரி, கணக்காக போடணும். நான் என்ன சொன்னேன்? HCF மேலே இருக்கிற 2, 8, அப்புறமா 10, அப்புறமா 64. இந்த எதுக்கு HCFனா இது 2, 8 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 10 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 64 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ எல்லாமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும்போது சின்ன நம்பர் 2 என்பது தான் HCF. அப்போ மேலே 2 வரணும், எஸ் வருது. கீழே எல்சிஎம்னா பெரிய நம்பர். எது பெரிய நம்பரு? 3, 9, 27, 81. இதில் எது பெருசு? 81 பெருசு. அப்போது மேலே 2 கீழே 81. இதுதான் ஆன்சர். இது எப்படா பெரிய நம்பர் எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3, 3, 9, 9, 27, 27, 3, 81. இப்படி ஒரே எண்ணை பெருக்கி கொண்டே போனால் அதுக்கு பேர் என்ன சார்? கூட்டுத்தொடர் வரிசை தானே சார்? இல்லையா சார்? என்ன சார் அது? ஜிபி. பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குமே ஆனால் கீழே டினாமினேட்டரில் வரக்கூடிய எண்கள் பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குமே ஆனால் சின்ன நம்பர் தான் HCF, பெரிய நம்பர் தான் LCM. அப்போ கீழே இருக்கிறதுல பெரிய நம்பர் 81 தான் இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டருக்குலாம் LCMமாக இருக்கும். அப்போ 2/81. ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இந்த கணக்கு வாங்க. இப்போ
ஒரு எண்ணும் இன்னொரு எண்ணும் ஒரே வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னா, 3ன்னு எடுக்கிற, இன்னொன்று 18ன்னு எடுக்கிறேன்னா, 3ஆம் வாய்ப்பாட்டில் 3 18. அப்போது சின்ன நம்பர் தான் HCF, பெரிய நம்பர் தான் LCM. இப்படி வந்துச்சு நைனா, என்ன பண்ணுறது நைனா? 3,5 நைனா. 3ஆம் வாய்ப்பாடும் 5ஆம் வாய்ப்பாடும் எந்த டேபிள்லையும் பொதுவாக வராது. ஒரே ஒரு டேபிளில் தான் வரும். ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 2 எண் இருக்கும் பொதுவாக, அந்த 2 எண்ணுமே 1ஆம் வாய்ப்பாட்டில் தான் வரும். அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு HCF என்பது 1. இது எப்படி சார் சொல்கிறது? கோப்ரைம் நம்பர், சார்பகா எண்கள். சார்பகா எண்களின் HCF 1 அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட கேள்வி. சார்பகா எண்களின் HCF 1 சில நேரத்தில் 3,5ன்னு கொடுத்துட்டு 3,5ன்னு கொடுத்துட்டு இதுக்கு HCF என்னன்னு கேட்டாங்கன்னா 1, LCM என்னன்னு கேட்டாங்கன்னா 3 5 15. இப்போ இதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா HCF கேட்குறாங்க. HCFனா ஃபார்முலா HCF ஆஃப் நியூமரேட்டர், மேலே சின்ன நம்பர், கீழே LCM ஆஃப் டினாமினேட்டர், கீழே பெரிய நம்பர். அப்போது சின்ன நம்பர் பை பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வராது? இவர் வராது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன் நான்? ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத 5ம் 10ம் ஓகே 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 6 10 ஓகே 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 5 6ம் எந்த டேபிள்லையாவது வருமா? 1ஆம் வாய்ப்பாட்டில் தான் வரும். 5 6 6. அப்போ இந்த 2 நம்பரும் சார்பகா எண்கள், ஒன்றுத்துக்கு ஒன்று கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஒன்றுத்துக்கு ஒன்று சார்பகா எண்கள். சார்பகா சார்ந்திராத அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஒன்றுத்துக்கு ஒன்று பொதுவாக இல்லாத, எந்த வாய்ப்பாட்டில் வராத சார்பகா எண்கள். அப்போ 5க்கு 6ம் பொதுவாக எதுவுமே 1ஆம் வாய்ப்பாட்டில் தவிர மற்ற எந்த வாய்ப்பாட்டில் வராது அப்படின்னும்போது அப்போது மேலே இதுக்கு HCFனும்போது 1, கீழே LCM 7 14 21. சார் ஒரே 7 சார், 7 17 சார், 3 21 சார், எல்லாம் 7ஆம் வாய்ப்பாட்டில் தான் சார் வருது. அப்போ இதுக்கு LCM போது 21 தான் சார். அப்போ ஆன்சர் 1/21 சார் அப்படின்னு பியை அடிச்சிடாதீங்க. நான் தானே சொன்னேன், நீங்கள் தானே சார் இப்போ சொன்னீங்க. ஒரு வாய்ப்பாட்டில் எல்லாமே வந்துச்சுன்னா, சின்ன நம்பர் தான் HCF, பெரிய நம்பர் தான் LCM. நீங்கள் தானே இப்போ தானே சொன்னீங்க, அதுக்குள்ளே இப்போ மாற்றுறீங்களே அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் 21 கிடையாது, தான் ஆன்சர். நான் என்ன சொன்னேன்? ஒரு பொதுவான எண்ணால் பெருக்கப்பட்டிருக்க வேண்டும். 7 2 14, 14 2 28ன்னு இருந்ததுன்னா ஓகே. இது ஏன்னா வாய்ப்பாட்டில் வருது. திஸ் இஸ் நாட் ஜிபி. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. அப்போ இந்த இடத்துல கணக்கு போடணும். எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம HCF கண்டுபிடிக்கணும் தான். அதோட நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும். அதோட பார்க்கும்போதே சொல்லிடலாம். 7ஆம் வாய்ப்பாட்டில் 14ஆம் வாய்ப்பாட்டில் எந்த எண் வரும்னா 42. ரைட்டுங்களா? 6 7 42, 3 14 42, 2 21 42 அப்படின்னு சொல்ல தெரியணும். இல்லை அப்படின்னும் போது கணக்கு போட்டு தான் ஆகணும். ரைட்டுங்களா? LCM உங்களுக்குலாம் எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி? 7 ஒரு 14 ஒரு 21, எல்லாத்துக்கும் 7ல் எழுதுனா 1 7 7 14 3 21. LCM எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று தெரியணும், அந்த ஐடியா தெரியணும். எது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே போனால் LCM கண்டுபிடிக்க முடியும்னா until we get co-prime numbers until last. அதாவது கடைசியில் கோப்ரைம் நம்பர் வர வரைக்கும் நம்ம ஃபேக்டர் பண்ணிகிட்டே போகணும். அப்போ 2 3 கோப்ரைம் நம்பர் சார்பகா எண்கள். 2 3 1ஆம் வாய்ப்பாட்டில் தான் வரும், மற்ற எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ முடிஞ்சு போச்சு கணக்கு. அப்போ LCM என்பது இந்த இடத்துல பொதுவாக எடுக்கப்பட்ட 7. அடுத்தது பொதுவாக இல்லாத 2,3, 3 6 6 7 42. அப்போ மேலே 6 5 கோப்ரைம் நம்பர்ஸ் HCF 1, 7 14 21க்கு LCM 42, 1/42. A இஸ் த ஆன்சர். சொல்கிற விஷயம் எங்கே எப்போ பொருந்தும் அப்படின்றது தான் ஷார்ட்கட். ரைட்டுங்களா? திரும்ப 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 நான் சொல்கிறேன், இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஷார்ட்கட் என்பது சொல்கிற கணக்குக்கு, இந்த கணக்குக்கு இப்படி தான் போடணும், இந்த கணக்கு வந்தால் இப்படி போடணும். அப்போது அதுக்கு இந்த அளவுக்குலாம் தெரிஞ்சிட்டு இருந்தால் தான் இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஏதோ ஒரு குருட்டாந்த சைடில் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த கணக்குக்கு சொன்ன மாதிரி 3ஆம் வாய்ப்பாட்டில் எல்லா நம்பரும் வரும். அப்போ சின்ன நம்பர் தான் HCF, பெருசாக இருக்குது தான் 81. இந்த கான்செப்டை நல்லா ஆணி அடிச்சு ஃபோட்டோ மாட்டுற மாதிரி மூளையில் ஆணி அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கணக்குக்கு ஓவர், பட் இந்த கணக்குக்கு டமாலு. ரைட்டா? ஓகே.
ஜிபியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே பெரிய எண் எல்சிஎம். பட்டு வாய்ப்பாட்டில் வரதெல்லாம் எல்சிஎம் கிடையாது. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதுவும் ஹெச்சிசிஎஃப் தான். எல்லா கணக்குமே ஹெச்சிசிஎஃபாக தான் சார் இருக்குது. எல்சிஎம் எதனா இருந்தால் அப்புறமா போடலாம். மேலே பார்த்தீங்கன்னா 1 ஆல்ரெடி 1 சரி 3 சார் பெண்ணு தேஞ்சு போச்சு. இது காலி ஆகிற வரைக்கும் தான் போடுவேன். அதுக்கப்புறம் பணம் கிடையாது என்கிட்ட, இழுத்து மூடிடுவேன், கடையை மூடிடுவேன். 3 5 7 9 1 ஆல்ரெடி வந்துச்சு, விட்டுடலாம். அப்போது 3 5 சார்பாக்காய் எண், 3 7 சார்பாக்காய் எண், 5 7 சார்பாக்காய் எண், 5 9 சார்பாக்காய் எண். அப்போது ஏதோ 2 நம்பர் சார்பாக்காய் எண் அப்படின்ற பட்சத்தில் ஹெச்சிசிஎஃப் 1. அப்போ மேலே 1 வரணும். அப்போ அது பிரகாரம் பார்த்தா டி கிடையாது, அவுட்டா? டி இல்லை. 9/120ன்னு வருது. கேன்சல் பண்ணாலும் 3/40ன்னு வரும். அப்போ சி கிடையாதுன்னு கன்ஃபார்மாக முடிஞ்சு போச்சு. கீழே எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் நம்போது ஹெச்சிசிஎஃப் ஆஃப் நியூமினேட்டர் எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். கீழே எல்சிஎம் பெரிய நம்பராக இருக்கணும். அப்போ பெரிய நம்பராக இருக்கும்போது 2 10லாம் இன்னும் குட்டி குட்டியாக இருக்குது இல்லை? 2 ஆல்ரெடி இருக்குது டினாமினேட்டரில், 10 ஆல்ரெடி இருக்குது. அப்போ கண்டிப்பாக 120 தான் இருக்கணும். போட்டுக்கோ, அவ்வளோதான். ரைட்டுங்களா? அப்போ 1/120 முடிஞ்சு போச்சு. ஏன்னா 2 10ன்னு இருக்காது. ஏன்னா கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 இவ்வளோ பெரிய நம்பருக்கு எல்சிஎம் என்பது 2ஆகவோ 10ஆகவோ இருக்காது. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இருந்ததுன்னா மேபி ஒத்தப்படையில் வரலாம், அல்லது ஈரிலக்கத்தில் எல்சிஎம் இருக்கலாம், அல்லது 3 இலக்கத்தில் எல்சிஎம் இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக 120 தான் இருக்கும்னு அடிச்சுட்டு வந்தனே இருந்துடலாம். இல்லைனா உட்காந்து எல்சிஎம் எடுக்கணும் சார். 2 4 6 8 10 12 போட்டு டானா வகுத்தல் இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பக்கம் போய் பேப்பர் திரும்பி அடுத்த பக்கத்துக்கு போகும். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு கொயர் பேப்பர் கொடுத்து இந்தானா கணக்கு போடுறதுக்கு பேப்பர் வச்சுக்கோன்னு சொல்ல போகிறதில்ல. கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷீட் ஃபார் ரஃப் ஒர்க்குன்னு ஒரே ஒரு பேஜ் கொடுத்துருப்பான். அதில் 25 கணக்கு நம்ம போடணும். ஒரு சில கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கி பாருங்களேன், இடமே இருக்காது. தேடி பார்த்தா இடத்த கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல போட்டு இங்கெல்லாம் போட்டு கிறுக்கி வச்சுருப்பாங்க, இங்கெல்லாம் அப்படியே கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்போது இந்த இடத்துல 2 4 6 8 10 12க்கு நல்லா பார்க்கும்போதே தெரியுது கீழே பெரிய நம்பர் நம்பர் 120 தான் இருக்கும். இதுக்கு எல்சிஎம் பார்த்திங்கன்னா 120 தான் வரும். ஏன்னா 120 பார்த்தீங்கன்னா எல்லா வாய்ப்பாட்லேயும் வரணும். 2னா 62, இது 32, 26, 5 8, 12 10, 10 12. அப்போது டி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் கணக்கு போகணுன்னு அவசியமே இல்லை சார். ரைட்டுங்களா? அந்த எண் அந்த என்ன சொல்லுவாங்க, நம்பர், அந்த நியூமெரிக்கல்லாம் வந்து நம்பர்ஸ்லாம் வந்து விளையாடணும் மைண்டில். அப்படியே பீராயணும். அப்படியே கடன்னு ஓடணும். வாய்ப்பாடு சொல்ல தெரியணும், பெருக்க தெரியணும், வகுக்க தெரியணும், அடிக்க தெரியணும், கூட்ட தெரியணும், கழுகி தெரியணும், எல்லாம் தெரியணும். அந்த நம்பர் அத்துப்படியாக இருந்தால் இதெல்லாம் ஜுஜுபி. ஓகே. அடுத்தது 2/3 8/9 16/81 10/27. இதுவும் ஹெச்சிசிஎஃப் தான். மேலே பார்த்தீங்கன்னா 2 8 10 16 இது எல்லாமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண். அப்போ ஹெச்சிசிஎஃப் மேலே 2 கீழே எல்சிஎம் கண்டிப்பாக வரணும். ஹெச்சிசிஎஃப்னா ஃபார்முலா ஹெச்சிசிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். கீழே எல்சிஎம்னா பெரிய நம்பராக இருக்க வேண்டும். அது பிரகாரம் பார்த்தால் மேலே 2ன்னு வந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று கண்ணு பி மட்டும்தான் இருக்கார், மற்றதெல்லாம் அவுட்டு. ஏன்னா மேலே 2 தானே வரணும், மற்றதெல்லாம் பார்த்தா இன்னொன்னோ வருது. சொந்தக்காரனாக தான் அண்ணன் தம்பியாக தான் இருக்கணும். பார்த்தா இது வேறு யாராவது இருக்கிறாங்க, மச்சா மாமாலாம் இருக்கிறாங்க, அவுட்டு. அப்போது பி தான் ஆன்சரு. ரைட்டுங்களா? முடிஞ்சு போச்சு. இது உட்காந்து கணக்கு போடணுமா? மேட்ரு தெரிஞ்சுன்னா, விஷயம் தெரிஞ்சுன்னா கணக்கு ஓவர். சரி, கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 9 27 81, 3 9 9 27 27 3 83. 3 அந்த 3 பெருக்கிட்டு போகிறதால பெரிய நம்பர் 81 தான் எல்சிஎம்மு. ஸோ பி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? இதுவும் கணக்கு பண்ணணுன்னு அவசியமே இல்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைன்ற மாதிரி அவசியமே இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9 12 18 21 எல்லாமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது. ரைட்டுங்களா? எல்லாமே 3ஆம் வாய்ப்பாட்டில். அப்போ தேர்ஃபோர் ஹெச்சிசிஎஃப் 3. இது பொதுவாக 3 தான் வெளியே எடுக்க முடியும். எல்லாமே 3ஆம் வாய்ப்பாட்டில்ன்றதால 3 தான் என்னவாக இருக்கும், ஹெச்சிசிஎஃப். மேலே 3 வரணும். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏ வரலாம், சி வரலாம், இவரு 2ம் வராது. அட் த சேம் டைம் கீழே பார்த்தீங்கன்னா 10 25 35 40 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால்
3/5ன்னு கொடுத்துருக்கான். மேலே 3 வரணும், கீழே 5. ஏ ஆன்சருன்னு டிக் பண்ணோம்னா மேலே ஓகே, கீழே எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் கீழே பெரிய நம்பர் தானே வரணும். 5 தான் வருது, இருக்கிறதுல 5 இல்லை. அப்போ 5 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தேர்ஃபோர் 1400 இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ த ஆன்சர் இஸ் 3/1400. இல்லைனா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? இது எல்லாமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வருமா சார்? 5ஆம் வாய்ப்பாட்டில் எடுத்திங்கன்னா ஈரஞ்சு 10, ஐ5, 7 5, 8 5. அடுத்தது 2 வெளியே எடுத்தோம்னா இது 1 5 7 4 2. இது I2 10, I4 27 140. 140 ஒரு 10 1400. கீழே எல்சிஎம் 1400, மேலே 3. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2 4 8 3 9 21. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 4 8 இதுலேயும் HCF தான் கேட்குறாங்க. சின்ன நம்பர் 2, மற்றதெல்லாம் 2 2 4 4 2 8 எல்லாமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வரதால் மேலே HCF 2. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏ வரலாம், பி வரலாம். அடுத்தது ஏ பார்த்தீங்கன்னா 2 கீழே 3. கண்டிப்பாக இது பெரிய நம்பராக இருக்கணும். ஏன்னா இருக்கிறதே 3 9 29 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரைட்டுங்களா? பெருசாக இருக்கணும், 3 விட பெருசாக இருக்கணும். அப்போ ஏ கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பி தான் ஆன்சரு. அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 9 21 இது 3ஆம் வாய்ப்பாட்டில் தான் வருது. அதுக்கு 21 எல்சிஎம்னு கணக்கு போட்டக்கூடாது, தப்பு. அப்போ என்ன பண்ணணும்? 3 9 21 3 வெளியே எடுத்தோம்னா 1 3 3 3 9 7 3 7 சார்பாக எண்கள், கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்போது 3 9 9 7 63 தான் எல்சிஎம். அப்போ மேலே 2 கீழே 63. பி இஸ் த ஆன்சர். அடுத்தது 81 576 729/288 65 61 / 144. இதுவும் HCF தான். அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? மேலே 81 தான். அப்படி பார்த்தீங்கன்னா 4த்துலேயே 81 இருக்குது. ஏன்னா 81 × 9 பிறகுன்னா 9 1 9 8 729. திரும்பவும் இதை 9ஆல் பிறகுன்னா 65 61 வரும். அப்போது சின்ன நம்பர் தான் HCF. கீழே பார்த்தீங்கன்னா 144 288 576 144 2 288 288 2 576. அப்போ 2 2ஆக பெருக்கிட்டு போகிறதால இது ஜிபி பெருக்கு தொடர் வரிசை. அப்போ தேர்ஃபோர் 576 தான் எல்சிஎம். ஸோ 81/576 முடிஞ்சு போச்சு. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது 2/5 2/5 ஆல்ரெடி 2/5. அடுத்தது 4/9 6/8 கணக்கு முடியுது. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே 2 2 4 4/9 ஓகே. 2/5 அப்புறமா 6/8 திரும்பவும் 2/5. ஏற்கனவே 2/5 கணக்கு தப்போ இது? சரி, பார்த்தீங்கன்னா 2 4 6 இதுக்கு HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேலே 2 வரணும். ஓகே சார், ரைட்டா? 2 4 6 2ஆம் வாய்ப்பாட்டில் வரதால HCF 2. கீழே எல்சிஎம் பெரிய நம்பர் வரணும். கீழே பார்த்தீங்கன்னா 5 அப்புறமா 9 8 8 5 சார்பகா 9 5 சார்பகா 9 8 சார்பகா. அப்போது எல்சிஎம் என்பது எல்லாத்தையும் பெருக்கி போட்டுக்க வேண்டியது தான். அப்போது 5 9 8 4 2 4. அப்போ மேலே 1 5 20 29 180. அப்போ 1/180. ஏ இஸ் த ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2/5 2 தடவை வருது. நீங்கள் ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் போதும். ரைட்டுங்களா? ஓகே ஓகே சார். அப்போ பின்னத்தில் HCF கேட்குறாங்கன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை எல்சிஎம் கேட்டாங்கன்னா, இந்த கணக்குக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே பெரிய நம்பராக இருக்கும், கீழே சின்ன நம்பராக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். இருந்ததுன்னா அதை இன்னொரு வீடியோவில் போடலாம். ரைட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HCF எல்சிஎம் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து புதிய சமச்சீர் புத்தகத்தில் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் கொடுப்பாங்க, இல்லை கியூபிக் ஈக்குவேஷனில் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? மேலேயும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன், கீழேயும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கும். அதெல்லாம் எப்படி போடுறது? அதெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணி கணக்கு போடணும். ரைட்டுங்களா? HCF எல்சிஎம் போது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருந்தால், whether it is in quadratic equation or in cubic equation or in fourth degree equation, whatever it is, first you have to factorize it. அதாவது அது வந்து நீங்கள் காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்திட்டு அதில் என்ன பொதுவாக இருக்கோ அதுதான் HCF.
இன்னொரு ரூல் ஒன்று சொல்ல நினச்சேன். HCF என்பது எத்தனை இது கொடுத்துருந்தாங்களோ இதில் எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கணும். அட் த சேம் டைம் இதில் எது லீஸ்ட்டோ அதை தான் எடுத்துக்கணும். அது பவர் ரூலில் வரும்போது சொல்லணும். நான் நிறைய சொல்லிட்டேன் சார். இந்த HCF LCMன்றத டாபிக் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் போனீங்கன்னா HCF LCMனு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் நிறைய போட்டிருக்கேன். இல்லை ஜஸ்ட்டு HCF LCM போட்டு மாற்றி யோசி மேக்ஸின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் வந்து நிற்கும். ரைட்டுங்களா? ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு டைம் இருக்குமே பட்சத்தில் அதெல்லாம் போய் பாருங்கள். நிறைய HCF LCM போட்டிருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோ என்னென்னா சமச்சீர் புத்தகத்திலிருந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகள் கணக்குகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, திரும்பவும் சொல்லக்கூடிய இது என்னென்னா ரெக்வஸ்ட் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இந்த நார்த் சைடு காஞ்சிபுரம், வேலூர், அப்புறமா பார்த்திங்கன்னா தர்மபுரி, சேலம், கடலூர் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்கும். எல்லாருமே காஞ்சிபுரம்லாம் கோச்சிங் சென்டருக்கு நல்ல புகழ்பெற்ற இடம், நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த சைடில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் யாராவது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிறவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் கொஞ்சம் சென்டரில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நான் இதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கேட்குறேன். நான் ஒரு வீடியோவிலும் அதை சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லணும், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. அது இன்னும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நம்ம ஒழுங்காக சொல்லி கொடுக்குறோம், நல்லா சொல்லியிருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் ஆகணும்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ரைட்டுங்களா? ஆனால் சொல்லணும் பழகுது. நிறைய அட்வைஸே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணணுன்னா நீங்கள் அடிக்கடி இந்த சொல்லணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும் அப்படின்னா அது சொல்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். அந்த 2 நிமிஷத்தில் யூஸ்ஃபுல்லாக ஒரு கணக்கு போடலாமேன்னு அதை கட் பண்ண பாருங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், அதுக்கப்புறம் சொல்லலை. அதில் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? பிடிச்சதெல்லாம் கமெண்ட்டில் எதனா சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏதோ என்ன சொல்கிறது, இதெல்லாம் யூடியூப்பில் எழுதப்படாத விதிப்படாது. இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணுன்னு நான் ஒரு ரூல் வச்சுக்கிருக்கான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். வந்து என்ன மொக்கையாக சொல்கிறீங்க, அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ரைட்டுங்களா? நீங்கள் சொல்கிறது வந்து சரியில்லை அப்படின்லாம் கூட சொல்லலாம், தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். தைரியமாக கேளுங்க சார், நான் அதான் சொல்லுவேன். ரைட்டுங்களா? எப்படி சொல்கிறதுன்னா உண்மையிலே சார் ஒரு சிலர்லாம் வீடியோஸ் போடுறாங்க, சொல்லக்கூடாது சார். அதாவது இவங்க தான் இதை நடத்தணும்னு ஒரு விதி இருக்குது சார். ரைட்டுங்களா? நம்ம படிக்கும்போதே ஒரு பாடத்திற்குன்னு தனியாக ஒரு ஆசிரியர் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு அவங்க சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஸோ லாஜிக்கே இல்லாமல் சொல்கிறாங்க, ஒரு ஏதோ ஒரு குருட்டு ஐடியாவில் சொல்லிட்டு போகிறாங்க. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்குது. அது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எடுத்துக்கோங்க, ஷார்ட்கட் ட்ரிக்குன்னா ஓகே எடுத்துக்கோங்க, பட் அது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கு தான் நான் இந்த வீடியோலாம் சொன்னேன் பாருங்கள். LCM HCF கீழே இப்படி வந்தால் ஜிபியாக இருந்தால் ஓகே எடுத்துக்கலாம், அதர்வைஸ் ஜிபி இல்லை டேபிள் வந்துன்னா எடுத்துக்கூடாது. ஸோ இது மாதிரி சொல்லி புரிய வைக்கணும். சும்மா ஏதோ எனக்கும் ஷார்ட்கட் தெரியுன்ட்டு ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒன்று ஷார்ட்கட் ட்ரிக்குன்னு அவங்க தயவு செஞ்சு கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. யாராக இருக்கட்டும், நானே கூட இருக்கட்டும், இது எப்படி வந்தது, எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு கேளுங்க, பதில் சொல்லணும் அவங்க. அப்படி சொன்னால் தான் ஒரு நல்ல டீச்சர். ரைட்டுங்களா? ஸோ ஓகே, எனிவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஷார்ட்கட் ட்ரிக் அப்ளை பண்ணுங்கள், பட் எல்லா இடத்துலையும் அது அப்ளிகபிள் ஆகுமான்றதை யோசித்து போடுங்க. ஓகேவா? ஓகே, அப்புறமா எக்ஸாம் முடிச்ச பிறகு மாப்பு வச்சுட்டான் ஆப்புன்னு புலம்புறதுலாம் அர்த்தமே கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.